திருக்கோவிலூரில் பேருந்து நிலையம் போதிய இட வசதிகளின்றி இட நெருக்கடியோடு செயல்பட்டு வந்தது. பல்வேறு தரப்பினரும் தொடர் கோரிக்கை வைத்த நிலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் விரிவுபடுத்தப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் பேருந்து நிலையம் பேரளவிற்கு திறந்து வைக்கப்பட்டதேயன்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கி வந்தனர். இதுகுறித்து ரிப்போர்ட்டர் 18 தொகுப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தியின் எதிரொலியாக திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராதது குறித்து செய்தி வெளியிட்ட நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அங்குள்ள மக்கள் நன்றி தெரிவித்தனர். ஒரு ஆண்டை கடந்த போதும் கூட திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்காத சூழல திருக்கோவில் நகரத்தில் மிக கடுமையான போக்குவரத்து நெருக்கடியும் மிக சிக்கலான நிலைமை ஏற்பட்ட சூழல்ல நியூஸ் 18 சேனல் இந்த செய்தியை உடனடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. உள்ளபடி அது பாராட்டுக்குரிய விஷயம். நியூஸ் 18 சேனலுக்கும் அதே போன்று இதுக்காக போராடிய அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி 2 வருஷமா இயங்காம இருந்துட்டு இருந்தது. அதனால மக்கள் போக்குவரத்துக்காகவும் அந்த நெரிசல்ல ரொம்ப ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. நியூஸ் 18 சேனல்ல நியூஸ் ஒளிபரப்பு அதனுடைய எதிர்ப்பின் காரணமாக இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் இயங்கி இருக்கு. அதனால நியூஸ் 18 சேனலுக்காக நாங்கள் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு தாங்கள்தான் காரணம் என்று கூறி அதிமுக, திமுக, தேமுதிகவினர் தனித்தனியாக கோஷம் எழுப்பி கொண்டாடினர். திறக்கப்பட்ட பிறகும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது திருக்கோவிலூர் பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டி முடிந்து பயன்பாட்டுக்கு வராத இந்த பேருந்து நிலையம் இன்று வெகு விமரிசையாக திறப்பு விழா நடத்தி பயன்பாட்டுக்கு வந்தது. இதை பற்றி நமது ரிப்போர்ட்டர் 18 செய்தி தொகுப்பாக வெளியிட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்தது. இதனால் திருக்கோவிலூர் பொதுமக்களின் 30 ஆண்டு கால கோரிக்கை நிறைவடைந்தது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முகமது முனாஃப்.